வணக்கம் மக்களே. பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு முனீஸ்வரனுக்கு பால் பூஜை போட்டேங்க. இதில் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதை பாருங்கள், ஆடி மாதம்னு சொன்னாவே எல்லா கோவிலும் பூஜை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. ஆடின்னு சொன்னாவே கடவுள்னு அர்த்தங்க. இதில் பாருங்கள், கேழ்வரகு கூழ் ஊற்றுறாங்கன்னு சொன்னாவே அது வந்து உடம்புடைய நோயை வந்து குணப்படுத்துங்க. அதே மாதிரி தாங்க பாருங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு ஆடி மாதம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஃபேமஸுங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போது இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் முனீஸ்வரனுக்கு பால் பூஜை போட்டோங்க. இதில் வந்துட்டு எல்லா பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. கடைசியில் வந்துட்டு அம்மன் வந்து உத்தரவு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அம்மன் வந்ததுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மன் வந்ததும் அது ஒரு ஐதீகங்க. அது வந்துட்டு அம்மன் வந்து அது சொல்லியாச்சுனாக்கா ஓகே, பூஜை சம்மதம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதுங்கன்னா அது வந்து மனசுக்கு வந்து குளிர்ச்சி ஆகி போகுதுங்க எங்களுக்கு. அது வந்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எல்லோரும் கருதப்படுறோம். பாருங்கள், இங்கே வந்துட்டு ரெண்டு பேருக்கு வந்தது. கடைசியில் பாருங்கள், இவர் தாங்க முனீஸ்வரனாக வந்தார். முனீஸ்வரனாக வந்துட்டு உண்மையாகவே நாங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஆடுறத வந்து நான் எங்கேயும் பார்க்கவே இல்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஊரில் வந்து நேரடியாக வந்துட்டு.